7th Max Term 2 Chapter 5 Exercise 5.1 பார்க்கலாம். Information Processingல First Exercise. First sum. Match the given patterns of shapes with the appropriate number pattern and its generalization. இல்லை pattern கொடுத்துருக்காங்க. அதில் generalizationும் இருக்குது, நம்பர் பேட்டர்னும் இருக்குது. அந்த சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணணுமா, மேட்ச் பண்ணணுமா. ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு பேட்டர்னுங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட் ஒன்றுன்னு போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு பேட்டர்னில் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது? 2 ஸ்டார்ஸ். இது செகண்ட் பேட்டர்னில் எத்தனை ஸ்டார்ஸ்? 1 2 3 4. இது தேர்ட் பேட்டர்ன். அதில் எத்தனை ஸ்டார்? 1 2 3 4 5 6. ஃபோர்த் பேட்டர்ன் 1 2 3 4 5 6 7 8. இதான் சீக்வன்ஸ் 2 4 6 8ன்னு. ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து செகண்ட் பேட்டர்னுக்கு எவ்வளவு ஆட் ஆகிருக்கு? 2வையும் கூட்டினா 4, 4ஐயும் 2வையும் ஆட் பண்ணால் 6, 6 + 2 8. ஸோ ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் 2 2வாக ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம அதை ஜென்ரலாக எப்படி எழுதணும்னா 2 இன்ட்டு இதை எக்ஸுன்னு வச்சோன்னா 2xன்னு போடணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 4 6 8ன்னு இருக்குது. ஃபஸ்ட் இதில் 2 4 6 8 இருக்கா? இல்லை. செகண்ட் இதில் இல்லை. தேர்டு சீக்வன்ஸ்லேயுமே இல்லை. இந்த சீக்வன்ஸில் இருக்குது 2 4 6 8. இங்கே ஜென்ரல் ஃபார்ம் வந்து 2nன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேட்டர்னை இதை என்னன்னு வைக்கணும். 2 2வாக ஆட் ஆகிருக்கலாம். ஸோ அதை நம்ம 2n. ஜென்ரல் ஃபார்ம் என்னது? 2n. இது எப்படின்னா nக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 × 1 2. நெக்ஸ்ட்டு nக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × n வேல்யூ 2, 2 2s are 4 வந்துச்சு. nக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த ஜென்ரல் ஃபார்மில். 2 × 3, 2 3s are 6. nக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 4s are 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 × 4, 2 4s are 8. ஸோ 2 4 6 8க்கு இந்த ஜென்ரல் ஃபார்ம் கரெக்டாக இருக்குது. ஜென்ரல் ஃபார்ம் கரெக்டானு செக் பண்ண 1 சப்ஸ்டியூட் பண்ணி இந்த இது வருதா, 2 இந்த ஜென்ரல் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த சீக்வன்ஸ் வருதா, 3 சப்ஸ்டியூட் பண்ணால் இது வருதா. ஆக்சுவலாக ஜென்ரல் ஃபார்மை நம்ம ஒய்ன்னு எடுப்போம். ஏன்னா எல்லா இதுலேயும் ஒய் தானே எடுத்திருக்காங்க ஜென்ரல் ஃபார்மை. ஸோ இதை என்னன்னு எடுக்கணும். ஜென்ரல் ஃபார்மை ஒய்ன்னு வச்சு சீக்வன்ஸ் 2 4 6 8. ஜென்ரல் ஃபார்ம் ஒய் = 2n. ஸோ இந்த இதுக்கு எது ஆன்சர்? இந்த இதான் ஆன்சர். ஸோ இதுக்கு நேராக என்ன பண்ணுறோம்? 1. சப்டிவிஷன் 1 அப்படிங்கிறதுனால 1 போடுறோம். செகண்ட் சப்டிவிஷன். இது ஒரு பேட்டர்ன், இது செகண்ட் பேட்டர்ன், இது தேர்ட் பேட்டர்ன். ஸோ இதில் 1 2 3. ஃபஸ்ட்டு பேட்டர்னில் எத்தனை பாக்ஸ்? 1 2 3 4 5. செகண்ட் பேட்டர்னில் எத்தனை பாக்ஸ்? 1 2 3 4 5 6 7 8 9. இதை கவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ 5 + 4 9. இதில் எத்தனை? 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் கூட எதை ஆட் பண்ணால் 9 வரும்? 4 ஆட் பண்ணால் வரும். இந்த 9 கூட 4 ஆட் பண்ணால் 13 வரும். ஸோ 4 4 ஆட் பண்ணுறோம். அப்போ ஜென்ரல் ஃபார்ம் 4xன்னு வைக்கணும். ஆக்சுவலாக நம்ம பேட்டர்னை 1 2 3ஐ எக்ஸுன்னு வச்சோன்னா ஜென்ரல் ஃபார்மில் 4x, என்னன்னு வச்சோன்னா 4n அப்படின்னு போட்டு ஜென்ரல் ஃபார்ம் இங்கே வந்து என்னன்னு தான் இருக்குது. சீக்வன்ஸ் 5 9 13 இருக்குது. ஸோ நம்ம இதில் 5 தான் இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? 4n. இங்கே n இருக்கிறதுனால நம்ம n கன்சிடர் பண்ணுறோம். nக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா 4 தான் வரும். 4 × 1 வரும். ஆனால் இங்கே 5 இருக்குது ஃபஸ்ட் பேட்டர்னில். ஸோ 4 கூட 1 ஆட் பண்ணால் தான் 5 வரும். ஸோ இந்த 4n கூட நம்ம 1 ஆட் பண்ணுறோம்.
இதான் ஜென்ரல் ஃபார்ம். இப்போ 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் எண்ணுக்கு. அப்போ 4 into 2 + 1. 4 2s are 8, 8 + 1 9. இந்த வந்துருச்சு. நம்ம 4n மட்டும் போட்டோம்னா இந்த சீக்வன்ஸ் வராது. 4 வரும், அதுக்கப்புறம் 8 4 4 8 அப்படி தான் வரும். ஆனால் இங்கே 5 இருக்கிறதுனால 4n கூட +1 ஆட் பண்ணுறோம். இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும், எண்ணுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணணும், எண்ணுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த சீக்வன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்க இது இந்த ஜென்ரல் ஃபார்ம். இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்மை எழுதுகிறோம். ஓகேயா? எல்லா இதுலேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சீக்வன்ஸ் போட்டிருக்கதை வச்சு இதை கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாக. இல்லை 5 9 13னா இதான் ஆன்சர். இதில் 2 4 6 8 அப்போது சீக்வன்ஸில் அது கொடுத்துருக்குது, ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். நம்ம எழுதியிருக்கிற ஜென்ரல் ஃபார்ம் கரெக்டானு செக் பண்ணணும்னா எண்ணுக்கு 1 நெக்ஸ்ட் 2 3 இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா இந்த சீக்வன்ஸ் நமக்கு வரணும். ஸோ அது டிஃப்ரென்ஸ் வச்சு பார்த்துடலாம். சரி, இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரியாது. தேர்ட் ஒன் பார்க்கலாம். அப்போ இதுக்கு என்னது? இதான் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் இங்கே இதுக்கு 5 9 13னா ஜென்ரல் ஃபார்ம் 4n + 1னா நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். இந்த பேட்டர்னில் எத்தனை பாக்ஸ் இருக்குது? 4 இருக்குது. 1 2 3 4. இந்த பேட்டர்னில் 1 2 3 4. இந்த சைடு 1 2 3 4. 4 4s are 16. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 6 6 are 36. நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்னில் 1 2 3 4 5 6 7 8. 8 அதே மாதிரி எத்தனை ரோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. 8 into 8 64. ஸோ இதான் நமக்கு சீக்வன்ஸ். சீக்வன்ஸை பார்த்து நம்ம ஆன்சர் போட்டுடலாம். இதான் ஆன்சர்னு போட்டுடலாம் தேர்ட் சப்டிவிஷனுக்கு. பட் ஜென்ரல் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 4 கூட எதை ஆட் பண்ணால் 16 வரும்? 12. 16 கூட எதை ஆட் பண்ணால் 36 வரும்? 20. ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகுது. இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் 12 இருக்குது, இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் 20 இருக்குது. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும்? இதே மாதிரி ஈஸியாக போட முடியாது. ஸோ இதுக்கு நம்ம 4n² கொடுத்துருந்தாங்களா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இதை 4ஆல் பிரிப்போம். 4 into 1 4. நெக்ஸ்ட்டு 16 எப்படி பிரிக்கலாம்? 4 into 4 16. 36 4 into 9. 64 4 into 16 4s are 64. ஆக்சுவலாக இதை பார்த்தோம் நமக்கு தெரியும். 4 9. 4னா 2 ஸ்கொயர், 1னா 1 ஸ்கொயர், 9னா 3 ஸ்கொயர், 16னா 4 ஸ்கொயர். இதை வச்சு தான் நம்ம 4n² அப்படின்னு ஜென்ரல் ஃபார்ம் எழுதுகிறோம். எண்ணுக்கு 1 போட்டால் 4 into 1னா, எண்ணுக்கு 2 போட்டால் 2வை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4. 4 into 4 16. எனக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா 3 ஸ்கொயர், 3 3s are 9. 16ஐயும் 4 ஸ்கொயர். ஸோ 4n² தான் ஜென்ரல் ஃபார்ம். இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்னில் இந்த ஹோல் பாக்ஸையும் கவுண்ட் பண்ணக்கூடாது, எத்தனை ஷேட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இந்த ஒரு பாக்ஸ் தான் ஷேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்னுக்கு 1. இந்த செகண்ட் பேட்டர்னில் எத்தனை பாக்ஸ் ஷேட் ஆகிருக்கு? 4. தேர்ட் பேட்டர்னில் எத்தனை பாக்ஸ் ஷேட் ஆகிருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. ஃபோர்த்து பேட்டர்னில் எத்தனை பாக்ஸ் ஷேட் ஆகிருக்கு? 1 2 3 4 4 1 2 3 4 4 into 4 16. ஸோ இந்த பேட்டர்ன் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். 1 2 1 4 9 16. இந்த பேட்டர்ன் இந்த சீக்வன்ஸ் பார்த்துட்டு இது நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16.
அந்த பேட்டர்ன் தான் இதில் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுகிறோம் ஜென்ரல் ஃபார்மில் n ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறோம். 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16. ஸோ நமக்கு சீக்வன்ஸ் என்ன கிடச்சிருக்கு 1 4 9 6 ஜென்ரல் ஃபார்ம் n ஸ்கொயர். ஸோ நமக்கு இதான் ஆன்சர். எத்தனாவது 4th ஒன் 4th சப்டிவிஷன் இதான் ஆன்சர். 5th சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு பேட்டர்னில் 1 2 3 3 ஃப்ளவர்ஸ் இருக்குது. செகண்ட் பேட்டர்னில் 1 2 3 4. தேர்ட் பேட்டர்னில் 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு பேட்டர்ன், செகண்ட் பேட்டர்ன், தேர்ட் பேட்டர்ன், ஃபோர்த்து பேட்டர்னில் 3 4 5 6 இருக்குது. ஸோ இது வந்து ஒவ்வொன்றா தான் ஆட் ஆகிட்டே போயிருக்கு. ஸோ நம்ம எக்ஸுன்னு போடுவோம். ஆனால் ஃபஸ்ட்டு இதில் என்ன 3 இருக்குது. ஸோ இது 1ன்னு போனால் 1 தான் இருக்கும். 1 கூட எதை ஆட் பண்ணால் 3 வரும் 2 ஆட் பண்ணால் தான் 3 வரும். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் நம்ம எக்ஸ் ப்ளஸ் 2 தான் எழுதுவோம். எக்ஸில் ஃபஸ்ட்டு பேட்டர்னா ஸோ 1 போட்டால் 1 + 2 3. செகண்ட் பேட்டர்னா 2 போட்டோன்னா 2 + 2 4 வந்துடுச்சு. தேர்ட் பேட்டர்னா 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 3 + 2 5. இது ஃபோர்த்து பேட்டர்ன் 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 + 2 6. ஸோ சீக்வன்ஸ் 3 4 5 6 ஜென்ரல் ஃபார்ம் எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த இருக்குது. இதான் ஆன்சர். எதுக்கு 5th சப்டிவிஷனுக்கு. Objective type question. Identify the correct relationship between x and y from the given table. X values கொடுத்துருக்காங்க, y values கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஜென்ரல் ஃபார்ம் எது கரெக்டுன்னு செக் பண்ணால் அந்த ஒய் வேலையை செக் பண்ணுவோம். 4 கூட 4 ஆட் பண்ணால் 8, 8 கூட 4 ஆட் பண்ணால் 12, 12 கூட 4 ஆட் பண்ணால் 16. ஸோ எல்லா இதுலேயுமே 4 தான் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம 4xன்னு தான் போடுவோம். எக்ஸுக்கு இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் 4 வரும். எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 2s are 8 வருது. எக்ஸுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணும். இதில் 4 × 3 12. எக்ஸ் இருக்கிற இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 4 × 4 16 கரெக்டாக வருது. அப்போ எது ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒன் தான் ஆன்சர். ஓகேயா 4x தான் ஜென்ரல் ஃபார்ம். இதுக்கு நம்ம ஜென்ரல் ஃபார்ம் பார்க்கணுன்னா இந்த எக்ஸ் வேல்யூ ஒவ்வொன்றையும் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஒய் வேல்யூ வருதான்னு செக் பண்ணணும். தேர்ட் ஒன் ஐடென்டிஃபை த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் ஃப்ரம் த கிவன் டேபிள். எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம ஒய்யை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். 6லேருந்து 3 என்ன பண்ணால் வரும் -3 பண்ணால் தான் 3 வரும். நெக்ஸ்ட்டு 3லேருந்து திரும்பியும் -3 பண்ணால் தான் 0 வரும். 0 கூட -3 ஆட் பண்ணால் தான் -3. ஸோ ஏதாவது என்ன மீனிங்னா 3 3 டிக்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு, அதாவது கம்மியாயிருக்கு. 6லேருந்து 3 குறைஞ்சி 3க்கு வருது. 3லேருந்து 3 குறைஞ்சி 0க்கு வருது. 0லேருந்து 3 குறைஞ்சி -3க்கு வருது. மைனஸ்லேருந்து -3 குறையுது. அப்போ -6 தான் வரும். ஸோ நமக்கு காமன் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது -3. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் -3xன்னு போடுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வந்துச்சுன்னா இதே ஜென்ரல் ஃபார்ம் எடுப்போம். கரெக்டாக வரலைன்னா ஏதாவது 1 or 2 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு -2 போடுவோம். -3 × -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 2s are 6. 6 வருதா. எக்ஸுக்கு -1 போட்டு பார்க்கலாம். -3 என்று எக்ஸ் இருக்கிற ப்ளேஸில் -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 × 1 3. ஸோ இதுவும் கரெக்டாக வருது. 0வை சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0 வரும். 1 சப்ஸ்டியூட் பண்ணாலும் 1 × -3 -3. 2வை சப்ஸ்டியூட் பண்ணாலும் 2 3s are 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ கரெக்டாக வருது. அப்போ ஜென்ரல் ஃபார்ம் என்னது -3x. இதில் எங்கே இருக்குது 4th ஒன் ஆன்சர். y = -3x. That's all. Thank you.